மதுரையில் அரசு பேருந்து மோதி பள்ளி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடாச்சலபதி பகுதியைச் சேர்ந்த ஜனஸ்ரீ என்ற 4ஆம் வகுப்பு சிறுமி தனது தாயுடன் வீட்டிற்கு சென்றபோது கருப்பட்டியில் இருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டு வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரிமளம் பகுதியில் உள்ள முத்து பாலுடையார் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு பெரிய மாடு என 2 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் காலதாமதம் ஏற்பட்டு நெல் மூட்டைகள் தேக்கமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பருவம் தப்பி பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் முளைக்க துவங்கியன. எஞ்சிய பயிர்களை அறுவடை செய்து நெல் கொள்முதல் நிலையங்களில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொட்டும் பணியில் இரவு பகலாக காத்து கிடக்கின்றனர். கொள்முதல் நிலைய ஊழியர்கள் விவசாயிகளை அலைகழித்து பல்வேறு காரணங்களை கூறி கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசு விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்ட நெல் கொள்முதலை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளுடன் சென்ற தந்தை பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேடப்பட்டி காலனம்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் தனது இருசக்கர வாகனத்தில் தனது 2 குழந்தைகளுடன் திண்டுக்கல் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் பேருந்தின் அடியில் சிக்கி சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். படுகாயமடைந்த குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டியில் அடிப்படை வசதிகள் கோரி அமைச்சரிடமே மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பனம்பட்டி பகுதியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் தெருக்கள் வழியாக கழிவுநீர் ஓடி சுகாதார சீர்கேட்டை உருவாக்குகிறது. இதனை தடுக்க சீரான கழிவுநீர் வசதி கோரி ஊராட்சி நிர்வாகம் முதல் விடியா அரசின் அமைச்சர் பெரியசாமி வரை மனுக்கள் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய ஐயம்பாளையம் கிராமம் அருகில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் சுத்திகரிப்பு நிலையம் வந்தால் தங்கள் பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கமிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு மட்டும் இன்றி ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலும் இருந்தும் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசனம் செய்தனர். பின்னர் வெளியே வந்த பக்தர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் சென்றனர்.